சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு ட்ரேட் செய்யப்பட்டார் அப்படின்னு நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு வராங்க. ட்விட்டர் ஹேண்டில்ஸா இருக்கட்டும், இல்லனா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், இல்லனா சஞ்சு சாம்சனோட க்ளோஸ் சோர்சஸா இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சஞ்சு சாம்சன் அபிஷியலி சிஎஸ்கே அணினால ட்ரேட் செய்யப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் அது உண்மையா? அண்ட் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு வந்தா என்ன மாதிரியான டைனமிக்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு கொண்டு வருவார் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சஞ்சு சாம்சனுக்கு இந்த ஐபிஎல் 2025 சீசன் ரொம்பவே ஒரு ரஃப் சீசனா தான் பாத்தீங்கன்னா போச்சு. நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி காரணத்துல பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ண முடியல. அண்ட் பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஹியூஜ் இம்பாக்ட பாத்தீங்கன்னா ஏற்படுத்த முடியல. அண்ட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையே ஒரு சண்டை இருக்கு அப்படின்ற தகவலும் பாத்தீங்கன்னா நமக்கு வெளிவந்தது ஐபிஎல் 2025 போயின்னு இருக்கிறப்ப. அண்ட் அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருந்தது அப்படின்னு நிறைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்போ ஆர்ஆரோட க்ளோஸ் சோர்ஸான ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு ட்ரேட் செய்யப்பட்டார் அப்படின்னு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இப்போ நிறைய ஹிண்ட்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சஞ்சு சாம்சனோட பர்சனல் ட்ரெயினரான ராஜாமணி அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. அதுல எல்லோ ஹார்ட்டின பாத்தீங்கன்னா போட்டிருந்தாரு. அண்ட் ஆல்சோ சஞ்சு சாம்சனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லனா அவரோட மேனேஜரா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு வரப்போறாரு அப்படின்றத இன்டைரக்டா பாத்தீங்கன்னா கன்வே பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சஞ்சு சாம்சனும் அவரோட ரீசெண்டான இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா டைம் டு மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு தமிழ் சாங்கை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் அதன் காரணத்தில் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ட்ரேட் செய்யப்பட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் அது நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம தலை தோனிக்கு அப்புறம் ஒரு பிராண்ட் இமேஜ் கண்டிப்பாக தேவை பிசைட் ருத்ராஜ் கேத்வத். ஸோ கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பிராண்ட் இமேஜ் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு தேவையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக தேவை. நம்ம தலை தோனி 1 or 2 சீசன்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போஸ்ட் தலை தோனி ஏரா கண்டிப்பாக ஒரு ஐகானிக் ஃபிகர் நம்ம டீமில் இருந்தே ஆகணும். அண்ட் அது சஞ்சு சாம்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் சப்போஸ் நம்ம டீமுக்குள்ளே வந்தால் ஆர்ஆருக்கு எக்ஸ்சேஞ்சாக நம்ம இந்த பிளேயரை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டெவன் கான்வே, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ஆல் கேஷ் ட்ரேடாக நடக்குதா இல்லைனா பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடா நடக்குதா அப்படின்னு. ஸோ காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.